Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. Hola! Vacation to Vietnam starts from rupees 39,999 only. GT Holidays. தமிழ் ஈழ பகுதிகளில் இவருக்கு ஓட்டு வங்கி அவ்வளவாக இல்லை. அங்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை எல்லாம் தம்சம் செய்தவர் திசநாயகே. சிங்கள ஆதிக்கமும் பௌத்தர்களும் வந்து தமிழர்களை இனப்படுகொலை செய்த பிறகு தமிழ் மக்களை கொன்றது அந்த அரசாங்கம். So we have to worry about it. ராகுல் காந்தி, காங்கிரஸ் போன்றவர்கள் எல்லாம் குஷியாக இருக்கிறார்கள் டெல்லியில். காரணம், அவர் ஒரு அதானி எதிர்ப்பாளர், நான் ஒரு அதானி எதிர்ப்பாளர். அது ராகுல் காந்திக்கும் சரி காங்கிரசுக்கும் சரி ஒரு லட்டு மாதிரி ஆகும், திருப்பதி லட்டு பிரசாதம் மாதிரி ஆயிடும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் ஒரு தொப்புள் உறவு பிரிக்க கூடாது என்பதுதான் மு.க. ஸ்டாலின் போன்ற மூத்த தமிழ் தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய கடமையாக இருக்கும். இது தமிழக ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிகளுக்கும் கூட இது ஒரு சவால். மேல்வாரியாக நுனிப்புல் மேய்வது போன்று திசநாயகை சரின்னு போயிடுவார். ஆனால் அவர் தூண்டி விடுவார், உள்ள போயிட்டு கல்ட பண்ணுங்க. ஏன்னா அவர் ஒரு சீவிர சிங்களவாதி. 13வது சட்ட திருத்தம் குறித்து கூட தேர்தல் நேரங்கள்ல பார்த்தோம். பீச்சு போட்டுறாரு. அவருக்கு என்ன போச்சு? 13வது 23வது திசநாயகாவுக்கு தமிழர்களை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணம் தானே இருக்கும். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். ஐபிசி நேயர்களுக்கும் சங்கருடைய நேயர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். புதிய அதிபராக அனுராக் குமாரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. காலையில நம்ம பதவியேற்ற விஷயங்களை நம்ம பார்த்தோம். நீங்க டெல்லியில இருக்கீங்க, சேம் டைம் அமைச்சர் பெருமக்கள் பாஜகவை சேர்ந்தவங்களுடன் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கீங்க. அவங்கெல்லாம் என்ன உணர்றாங்க புதிய ஒரு அதிபர்? ஏன்னா இதுக்கு முன்னாடி தொடர்ந்து மாறி எப்படி தமிழ்நாட்டுல திமுக அதிமுக இருக்கோ, தேசிய அளவுல எப்படி காங்கிரஸ் பாஜக இருக்கோ, அங்க வேறு விதமான ஒரு சூழல் இப்போ நிலவுது. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் புதிதாக ஒரு நபர், அதுவும் ஒரு 56 வயசு ஒரு இளைஞராகவும் பார்க்கப்படுகிறார். ஒரு புரட்சி செய்ததாக இலங்கை அரசியல்ல பார்க்கப்படுகிறது. டெல்லி அரசியல் என்ன சொல்லுது? இத ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு 5-6 முக்கிய குறிப்புகளை நான் தர இருக்கிறேன். 1, பிரதமர் நரேந்திர மோடி அயல் நாட்டில் இருக்கிறார், இன்னும் திசநாயகைக்கு வாழ்த்து தெரிவிக்கவில்லை, கூடிய விரைவில் வாழ்த்து தெரிவிப்பார் என்று கேள்விப்படுகிறேன். காரணம், ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்ற பொழுது இந்தியா வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்பதை நான் குறிப்பிட தயாராக இருக்கிறேன். 1. 2வது, பிரதமர் இன்று இரவு ஆகாய விமானத்தில் வரும்பொழுது அயலுறவுத்துறை செயலாளர் ஆகாய விமானத்திலேயே இது பற்றியான குறிப்புகளை எடுத்து பிரீஃபிங் எடுத்துக்கொண்டு அவருடன் திசநாயகாவினுடைய புரட்சி போக்கு எப்படி இருக்கும், இந்தியாவிற்கு பொருளாதார ரீதியாக ஏற்படும் லாபமா நஷ்டமா இந்திய அரசியலிருந்து பார்க்க வேண்டும். அடுத்தது பாதுகாப்பு, அதற்கு அடுத்தது சைனாவினுடைய ஆதிக்கம், அதற்கு அடுத்தது இந்தியா இலங்கை உறவை தவிர தமிழக அரசு மு.க. ஸ்டாலினும் அங்க இருக்கக்கூடிய தமிழின மக்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு, தொப்புள் கொடி உயர்வு என்று சொல்வார்கள் அது. ஆக மொத்தம் இந்த 5 குறிப்புகளை வைத்து நான் விளக்க தயாராக இருக்கிறேன். 6வதாக, மத்திய அயலுறவுத்துறை அமைச்சகத்தில் இந்தியன் ஃபாரின் ஆபீஸ், அதில் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது இன்று காலை. ஜாயிண்ட் செக்ரட்டரி பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ் என்றெல்லாம் ஒரு அமைப்பு இருக்கிறது. ஒவ்வொரு ஜாயிண்ட் செக்ரட்டரி இருப்பாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கு. அவர்களுக்கெல்லாம் இது 50% கீழே வாங்கியிருக்காரு. இது சேலஞ்சு பண்ணுவாங்களா எலெக்ஷனை அங்கு லோக்கல், அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இது ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் ஓட்டிங் பேட்டர்ன் இருக்குது அங்க. அதை தவிர அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை எல்லாம் தம்சம் செய்தவர் திசநாயகே. தமிழ் ஈழ பகுதிகளில் இவருக்கு ஓட்டு வங்கி அவ்வளவாக இல்லை. தமிழ் ஏரியாவிலெல்லாம் சிங்கள ஆதிக்கமும் பௌத்தர்களும் வந்து தமிழர்களை இனப்படுகொலை செய்த பிறகு 2009 காங்கிரஸ் சோனியா காந்தியுடைய தலைமையில் இருந்தது. அப்பொழுது திமுக மு. கருணாநிதி அவர்களுடைய உதவியுடன் தான் பற்பல ஜெனசைட் விஷயங்கள் எல்லாம் செய்தது. பிறகு திமுக, இதெல்லாம் பொலிட்டிக்கலா இன்டர்பிரேஷன் வரும். தமிழ் மக்களை கொன்றது அந்த அரசாங்கம். ஸோ we have to worry about it என்று தான் சொல்லுகிறார்கள். மத்திய அரசாங்கத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனாலும் எதிர்கட்சி விஷயத்தில் ராகுல் காந்தி, காங்கிரஸ் போன்றவர்கள் எல்லாம் குஷியாக இருக்கிறார்கள் டெல்லியில்.
காரணம், அவர் ஒரு அதானி எதிர்ப்பாளர், நான் ஒரு அதானி எதிர்ப்பாளர், எதிரி என் நண்பன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு காங்கிரசுக்கு சைனா அதிகமாக சப்போர்ட் செய்கிறது. திசநாயக்காவிற்கு ஆட்டி வைப்பது சைனா. ஆக மொத்தம் இந்தியாவிற்கு எதிராக இருந்தால் அது ராகுல் காந்திக்கும் சரி காங்கிரசுக்கும் சரி ஒரு லட்டு மாதிரி ஆகும், திருப்பதி லட்டு பிரசாதம் மாதிரி ஆயிடும். அதான் பல்வேறு இன்டர்பிரேஷன், பல்வேறு கருத்துக்கள் இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல அதிகமாவே வர இருக்குன்னு சொல்றீங்க. அண்மையில அஜித் தோவல் அவர்கள் ஸ்ரீலங்கா போயிருந்தாரு. அதே மாதிரி இவருமே இந்தியா வந்திருந்தாரு. எப்படி இருக்கு அந்த உறவுங்கிறது? உறவு தொந்தரவா தான் இருக்குது, உறவு சரியில்லை. திசநாயக்க ரணில் விக்ரமசிங்கே வந்த பொழுது கூட சரியில்லை. காரணம், எதற்கெடுத்தாலும் கையேந்தியாக இருக்கிறார். பணம் தாருங்கள் என்றால் 75,000 கோடி ரூபாய் தந்தோம். இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், வேர்ல்ட் பேங்க் போன்ற நிறுவனங்களில் இந்திய அரசாங்கம் செக்யூரிட்டி கொடுத்தது. நிர்மலா சீதாராமன் மத்திய நிதி அமைச்சர் இலங்கை நிதி அமைச்சரை பார்த்த பொழுது நாம் அண்டர் ரைட்டிங் கொடுத்தோம், இதையெல்லாம் செய்வோம் என்று. கடன் இலங்கை கொடுக்கவில்லை என்றால் இந்தியா திருப்பித்து. ஆக மொத்தம் இந்திய மக்களுடைய வரிப்பணம் தான், சங்கருடைய வரிப்பணம், ராஜகோபாலுடைய வரிப்பணம் தான் இலங்கைக்கு போகிறது. சோ இதையெல்லாம் வைத்து பார்த்தால் இலங்கை அரசாங்கத்திற்கும் இந்தியாவிற்கும் சுகமான உறவு இருக்காது என்பதுதான் பலருடைய கருத்து. ஓகே சார், அதே மாதிரி இப்போ மோடி அவர்கள் இந்தியா வரும்பொழுதே விமானத்துல குறிப்பெல்லாம் எடுக்க போறார், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இது வரைக்கும் நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய தருணம் வரைக்கும் வாழ்த்துக்கள் எதுவும் தெரிவிக்கல, ரணில் விக்ரமசிங்கே தேர்ந்தெடுக்கும் போதும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ இவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் இந்திய பார்வையிலிருந்து? அனுராக்கை எப்படி பாக்குறாங்க? முதல்ல அங்க இருக்கக்கூடிய டெல்லியில இருக்கக்கூடிய அதிகாரிகள், உள்துறை, வெளியுறவுத்துறை எப்படி பாக்குது? அதிகாரிகள் எப்படி பார்க்கிறாரோ இல்லையோ சங்கர், அரசியலாக எப்படி பார்க்கிறார் என்றால் அவர்கள் கண்டிப்பாக இது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசாங்கம், எப்படி நேபாளில் இருந்ததோ அதே மாதிரி இந்தியாவிற்கு விரோதமாக இருக்கிறது, இந்துத்துவாவிற்கு விரோதம், இந்து மக்களுக்கு விரோதம் என்றுதான் அணுகுகிறார்கள் அரசியல் ரீதியா. இப்ப இந்தியா எதிர்பார்க்கிறது என்ன? ஏன்னா புதுசு அதிபர், இதுக்கு முன்னாடி ரணில் விக்ரமசிங்கோட நம்ம உறவு கொண்டிருக்கோம், அதே மாதிரி கோத்தபயா ராஜபக்சேயோட எல்லாம் உறவு கொண்டு இருக்கோம். இந்தியாவுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கு இவர்கிட்ட? இவர் பார்த்து பேசிய பிறகுதான் ஒரு முடிவு வர முடியும் தவிர, அவர் அடுத்த மாதம் இந்தியா வருகிறார் என்று ஒரு கேள்விப்படுகிறேன். அதற்கு முன்னதாக இந்தியாவிலிருந்து அஜித் தோவலும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரும் பிரதமர் நரேந்திர மோடியுடைய சிறப்பு தூதுவராக நாளையோ நாளை மறுநாளோ செல்ல இருக்கிறார்கள் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். அதெல்லாம் ஒரு புரிதலுக்கு பிறகுதான் ஒரு முடிவு எடுப்பார்கள். இந்தியா ஓவராக ஆஃப் தி கஃப் ரிமார்க் என்று சொன்னால் அதிர்ச்சி அடைந்து விட்டது என்று தான் சொல்லுகிறார்கள். இருந்தாலும் வரவேற்கிறார்கள். அதான் இப்போ இந்தியாவுக்கு இவருடைய ஆதரவு இருக்குமா? எப்படி அவருடைய செயல்பாடு இருக்க போகுது? அரசியல் ரீதியாகவோ அல்லது அரசாங்க ரீதியாகவோ எப்படி இருக்க போகுதுன்னு இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு. அப்போ இந்தியா ஆதரவு அவருக்கு இருக்குமா? அவர் ஒரு சைனாவின் கைக்கூலி என்று தான் பார்க்கிறார்கள். சைனா சொல்வதை தான் இவர் செய்வார். போக போகத்தான் தெரியும். காரணம், நேபாளில் கை விரல் சுட்டு கொண்ட பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து அங்கு ஒரு ஹிந்து கிங்டம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருந்து ஒரு மாறுதல் வந்தது கம்யூனிஸ்டுக்கு பல வருடங்களுக்கு முன்பாக. அதையும் தவிர இலங்கையில் எதிர்கட்சிகளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்று கேட்பார்கள் பலர். இலங்கையினுடைய எதிர்கட்சிகள் தீவிரம் அடையுமா? இதில் அங்க சுப்ரீம் கோர்ட் போட்டு திசநாயகனுடைய தேர்தலை சேலஞ்ச் பண்ணுவாங்களா? இதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு மாதம் வெயிட் பண்ணினாதான் ஒரு கிளியர் கட் பாலிசி வரும் சங்கர். ஓகே சார், இப்போ அவருடைய இயல்புல அந்த கம்யூனிஸ்ட கொள்கைகளோட இருக்கக்கூடிய நபர், சீனாவோட சப்போர்ட் அதிகமா இருக்க போகுது அப்படின்லாம் நீங்களுமே சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது அப்போ இந்தியா இலங்கை உறவுங்கிறது அப்போ மேலும் மேலும் இன்னும் கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாகுமோ? டிஸ்டன்ஸ் அதிகமானா அது இந்தியாவிற்கு ஆபத்து, தமிழகத்திற்கு ஆபத்து. மேலும் மேலும் யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகள் எல்லாம் குட்டி சிங்கப்பூர் ஆக்கிறேன் என்று சைனா ஒரு பேராசை காண்பித்து இலங்கை அரசாங்கத்தை முறியடிக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். தமிழ் இனத்திற்கு பேரிடியாகத்தான் இருக்கும் என்று இலங்கை சம்பந்தப்பட்ட நோக்கர்கள், பார்வையாளர்கள் கருதுகிறார்கள் அயலுறவுத்துறை அமைச்சகத்தில். இருப்பினும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய கிளியர் கட் பாலிசி என்னன்னா, இந்திய தரப்பிலிருந்து பார்த்தால் அது எல்லை பகுதியாக இருக்கிறது. இப்பொழுது அதன் மூலமாக இந்திய மீனவர்கள் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை மற்றும் அதானி பிரச்சனைகள், அங்கு இருக்கக்கூடிய போர்க்கப்பல்கள் வருகிறது சைனா, எத்தனையோ 360 டிகிரி பார்த்தோம்னா நிறைய லாட்ஸ் ஆஃப் இஷ்யூஸ் இருக்கு சங்கர். ஒன்னல்ல இல்லைன்ற நான் குறிப்பு எடுத்து வைத்திருக்கிறேன். 27, 28 இடங்களில் அது நம்ம சம்பந்தப்பட்டதெல்லாம் சரி பண்ணி ஆகணும்.
அப்பதான் ரிலேஷன்ஷிப் சரியா வரும், இல்ல வராது. ஒரு விரோத மனப்பான்மை இந்தியா அணுகாது. காரணம், தென் ஆசியாவில் சார்க் சமுதாயத்தில் இந்தியாவைத்தான் பிக் பிரதர் என்று சொல்லுகிறார்கள். உதாரணத்திற்கு நரேந்திர மோடி பதவியேற்றுக் கொண்ட பொழுது கூட இலங்கையிலிருந்து பிரதிநிதிகள் வந்தார்களே. ஆக மொத்தம் அந்த கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் உறவு இருக்கும். ஆனால் அரசியல் ரீதியாக என்னென்ன, உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் சங்கர், 2 வருடங்களுக்கு முன்பு இலங்கையில் நடந்த பரிதாபமான சூழ்நிலை பார்த்தால் ஜனாதிபதி இல்லத்தை தாக்கினார்கள். இப்பொழுது அதே மாதிரியான ஒரு போர் பார்வை இலங்கை பங்களாதேஷில் வருகிறது. அதிலிருந்து இந்தியாவை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அரசியல் ரீதியாக முடிவும் எடுப்பார்கள் இந்தியா. காரணம், இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் கூட சைனாவை ஆதரிக்கிறது என்று பாஜக மீண்டும் மீண்டும் சொல்ல போக, சைனா இந்தியாவை சுற்றி சுற்றி வளர்ந்து பிறகு இதனால் இருக்கக்கூடிய ஆபத்துகளை எல்லாம் தேசிய பாதுகாப்பு செயலகம் கண்டிப்பாக கூர்ந்து கவனிக்கிறது என்பதைத்தான் நான் ஐபிசி நேயர்களுக்கு சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஓகே, இப்போ அண்மையில அந்த கச்சத்தீ விவகாரம் முக்கிய விஷயமா பேசப்பட்டது. அண்மையில அதெல்லாம் ஆன்கோயிங் ப்ராசஸ் தான் சங்கர். உடனே இன்னைக்கே பண்ண மாட்டாங்க. ரணில் விக்ரமசிங்கே 99 வருஷம் லீஸ் தரேன்னாரு. இப்போ இவருடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் தெரியல. ஏன்னா இவர் கொடுக்க மாட்டாரு. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருப்பதனால் அவர் ஒரு ஹாட் பார்கெனிங் பண்ணுவார். ஆனா இந்தியாவும் அதற்கு மீதான ஒரு பிரச்சனையை உருவாக்கும். இருப்பினும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் ஒரு தொப்புள் உறவு பிரிக்க கூடாது என்பதுதான் மு.க. ஸ்டாலின் போன்ற மூத்த தமிழ் தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய கடமையாக இருக்கும். இது தமிழக ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிகளுக்கும் கூட இது ஒரு சவால். நாளை மு.க. ஸ்டாலின் 27ஆம் தேதி செப்டம்பர் மாதம் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி சந்திக்கும் பொழுது இதுதான் தலையாய பிரச்சனையாக விவாதிப்பார்கள். மீதியெல்லாம் விட்டுருங்க, கலைஞர் நாணயம் வெடித்து விசிகா விஜய் எல்லாம் விட்டுருங்க, இதுதான் மெயினா இருக்கும். காரணம், இந்தியா ஸ்ரீலங்கா ரிலேஷன்ஷிப்பில் பாதகம் அடைவது தமிழகம்தான். இப்பொழுது தமிழ் என்ற இனமே இலங்கையில் இல்லாமல் போய்விட்டது. நேற்று முன்தினம் எனக்கு சில குறிப்புகள் வந்தது. அந்த SMS இலங்கையிலிருந்து வந்ததை பார்த்தால் அங்கு திருகோணமலையில் பௌத்தர்கள் ஆதிக்கம், தமிழ் கதிர்காமர் கோவிலை கூட உடைக்க ஆரம்பித்து விடுவார்களோ என்ற அச்சம் கூட வர ஆரம்பித்து விட்டது இந்து பக்தர்களிடையே, தமிழர்களிடையே. அந்த பயத்தை இருக்கிறார்கள். அந்த பயத்தை தான் போர்க்க வேண்டும் என்பதுதான் இந்திய அரசாங்கத்துடைய தலையாய கடமையாக இருக்கும். மேல்வாரியாக நுனிப்புல் மேய்வது போன்று திசநாயக சரின்னு போயிடுவாரு. ஆனால் அவர் தூண்டி விடுவார், உள்ள போயிட்டு கலட பண்ணுங்க. ஏன்னா அவர் ஒரு சீவிர சிங்களவாதி. அப்படி இருக்கும்போது அப்ப தமிழர்களுக்கு அங்க வட மாகாணமோ மற்ற மாகாணத்து கிழக்கு மாகாணத்துல கொஞ்சம் மக்கள்லாம் கொஞ்சம் அச்சமா தான் இருக்காங்க அப்படிங்கிறீங்க. இவர் வந்தது ஓட்டு வரவே இல்லைங்க. அவர் இக்னோர் பண்ணுவாருங்க. நார்த் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் இக்னோர் பண்ணுவாருங்க சார். ஜாப்னாவெல்லாம் ஒழிஞ்சு பண்ண நல்லதுன்னு நினைப்பாரு. சைனாவுக்கு நினைப்பாரு. அவருக்கு என்ன போச்சு? அது இந்தியாவிற்கு தானே ஆபத்து. இப்ப பாருங்க, பாம்பன் பிரிட்ஜுக்கு அடிக்கல் நாட்டுவதற்கு அதெல்லாம் ஒரு ஸ்டெபிலைஸ் ஆகுமா? காங்கேசன் துறையிலிருந்து நாகப்பட்டினத்திற்கு போகக்கூடிய கப்பலுடைய போக்குவரத்து கூட அதற்கு அனுமதி தொடர்ந்து வழங்குவாரா திசநாயகா என்ற ஒரு சந்தேகம் கூட பலர் மனதில் எழுகிறது, என்னுடைய மனதில் எழுகிறது. காரணம், பொருளாதாரத்தை பார்த்தால் அவர் பொருளாதாரத்தை சரியாக செய்யவில்லை என்றால் இந்தியா இலங்கை பொருளாதாரத்தை முடக்க கூட முடியும், ட்ரிபிள் பண்ண முடியும். ஒண்ணு இல்ல, அங்க இருக்கவங்க பட்டி சாவு ஆகக்கூடிய அளவிற்கு கூட செய்ய முடியும். அவ்வளவு தொகுதி இந்தியாவிற்கு இருக்கு. இதை பற்றி திசநாயகன் கண்டிப்பாக அவருடைய அதிகாரிகள் மூலமாக, அரசியல் சூழ்நிலை மூலமாக அறிந்திருப்பார். இருப்பினும் அவர் தன்னுடைய சில்மஷங்களை, தொந்தரவுகளை, இன்னல்களை இந்தியாவிற்கு ஈட்டுவார் சைனாவினுடைய அழுத்தத்தின் பெயரில் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து சங்கர். அதான் இந்த 13வது சட்ட திருத்தம் குறித்து கூட நம்ம அந்த தேர்தல் நேரங்கள்ல பார்த்தோம். பீச்சு போட்டுறாரு. அவருக்கு என்ன போச்சு? 13வது 23வது திசநாயகாவுக்கு தமிழர்களை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணம் தானே இருக்கும். ரணில் விக்ரமசிங்கே கொடுத்தாரா? மிஞ்சி இருக்கக்கூடிய 1 லட்சம் தமிழர்களை விரட்டி அடிப்பதைத்தான் முன்னோக்குவாரை தவிர அவருக்கு ஒரு சமாதானத்தை எதிர்நோக்கி போக மாட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து சங்கர். அதான் சார், இப்ப தமிழர்கள் பத்தி நீங்க சொன்னீங்க. இப்ப மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்குமே பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால நடந்திருக்கக்கூடிய இந்த புதிய அதிபர் தேர்தல் குறித்தோ இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுமே எதுவுமே ரியாக்ட் பண்ணாம இருக்காங்க. ஏன் அப்படி இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? அது அவர்களுக்கு குஷி தானே. கம்யூனிஸ்ட் அரசாங்கம் வந்தா இவளுக்கு குஷி தானே. இலங்கைக்கு அருகே இருப்பது 2 மாநிலங்கள் இந்தியாவை பொறுத்த மட்டில். ஒன்று தமிழகம், அடுத்தது கேரளா. இந்த 2மே பாஜக இல்லாத மாநிலங்கள்.
கம்யூனிஸ்டுக்கு ஏத்த அவர் பேரே ஸ்டாலின் வச்சிருக்காரு, அவருக்கு என்ன போச்சு? பின்னாடி வச்சு சிபிஎம் கம்யூனிஸ்ட் சைனா சொல்றதை கேட்பாரு. ஆக மொத்தம் இந்த 2 முதலமைச்சர்களுக்குத்தான் தலைவலியை தவிர இந்தியாவிற்கு இன்டர்நேஷனல் ராமிபிகேஷன் நிறைய இருக்கும். அதுல அமெரிக்கா எப்படி அணுக இருக்கிறது, இதெல்லாம் ஒண்ணு போக போகத்தான் டெவலப் ஆகும் சங்கர், இன்னைக்கே சொல்லிட முடியாது. ஓகே, நான் இன்னொரு விஷயத்த பத்தி ரொம்ப சுருக்கமா கேட்க விரும்புறேன். இந்த ஒன் எலெக்ஷன் பத்தி அதிகமா எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க. இதுக்கான அந்த வரைவு எல்லாம் கூட கொடுத்துட்டாங்க, பார்லிமெண்ட்ல நிறைவேற்றணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வந்து இருக்கு. ஆனா எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனத்தை வச்சுட்டு இருக்காங்களே. எதிர்க்கட்சிகள் வைக்க வேண்டியது நியாயம்தான். ஒன் நேஷன் ஒன் போல் என்பதை நரேந்திர மோடி காண்பித்து தீர்வேன், என்னுடைய அரசாங்கம் மைனாரிட்டி அரசாங்கம் இல்லை என்பதை பிரதிபலிப்பதற்காகத்தான் இந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் நவம்பர் 17 2023 கொண்டு வருவார் என்று இன்று நான் கேள்விப்பட்டேன் பாராளுமன்ற சூத்திரதாரர் மூலமாக. அப்படி ராஜ்யசபாவில் முதல்ல கொண்டு பாஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஏற்கனவே ராஜ்யசபால பிஜேபிக்கு மெஜாரிட்டி இருக்குது, லோக்சபால மெஜாரிட்டி இல்லைன்னா கூட சரத்பவார் என்று சொல்லி இருக்கிறார், இந்தி கூட்டணி 10 நாட்களில் சேர்ந்து முடிவு செய்யும் என்று. அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் ஏற்று அதை ஒரு திருத்தமாக கொண்டு வந்தால் விஷயம் முடிஞ்சு போச்சு. இது எங்க ஒன் நேஷன் ஒன் போல் என்பது சங்கர் 20 வருடங்களாக பேசப்பட்டு வருகிறது. இன்றல்ல நேற்றல்ல, சுப்ரீம் கோர்ட்டிலும் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி, லா கமிஷன், பாராளுமன்றம். சுதர்ஷன் நாச்சியப்பன், என்னுடைய ஒரு சஜஷன் உங்களுக்கு, சுதர்ஷன் நாச்சியப்பனை தாங்கள் பேட்டி எடுக்க வேண்டும். அவர் தான் தலைவர், ராஜ்யசபாவில் இருந்த பொழுது அவர் தான் இந்த அறிக்கை கொடுத்தார். அந்த அறிக்கை பேரில் தான் சட்டம் வரவழைக்கப்பட இருக்கிறது. இருப்பினும் அனைத்து கட்சிகள், ராம்நாத் கோவிந்த் 16,000 பக்கம் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு பக்கம் இல்ல, 2 பக்கம் இல்லைங்க, 80 வால்யூம்ஸ் இருக்குதுங்க சங்கர். அதை நான் கண்ணாலே பார்த்தேன். ஒரு லாரியில தான் எடுத்துட்டு போனாங்க அந்த ரிப்போர்ட்டை. அப்ப கண்டிப்பா எப்படி இந்த காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை ரத்து செஞ்சாங்களோ, எப்படி ராமர் கோயில் கட்டினாங்களோ, அதே மாதிரி இவங்க ஆட்சிக்குள்ள இது நடைமுறைக்கு வந்துடும். அப்படியா? 90% வந்துடும். இதுக்கு தீர்வு என்பது எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய சில ஆலோசனை இதில் பங்கெடுத்துக் கொள்வார்கள். அதில் சட்ட திருத்தத்தில் அதுவும் வந்துவிட்டால் வேகமானதாக தீர்மானம் நிறைவேற்றப்படும். கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆகத்தான் 2/3 மெஜாரிட்டி ஒன்று பண்ணிடுவாங்க. நரேந்திர மோடி சொல்வதை செய்பவர், செய்வதை சொல்பவர், அதில் ஊர்ஜிதமாக இருப்பவர் என்பதுதான் என்னுடைய பார்வை. ஓகே சார், நான் ரொம்ப சுருக்கமா கேட்க வருது. இப்ப துணை முதல்வர் குறித்து டெல்லியில என்ன பேசப்படுது? கேட்காதீங்க என்னங்க இது, 8 தடவை போஸ்ட் பண்ணாங்க. நாளை வருகிறார், நாளை வருகிறார், 29ஆம் தேதி வராங்க, 12ஆம் தேதி வராங்க, 7ஆம் தேதி வராங்கன்னு அமைச்சர்கள் மீது அமைச்சர் போட்டி போட்டுக்கொண்டு அறிக்கை விட்டார்கள். ஆனால் மு.க. ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய அழுத்தம் கட்சியிலிருந்து அல்ல, குடும்பத்திலிருந்து அல்ல, மூத்த தலைவர்களிடமிருந்து அல்ல. அவருக்கு அழுத்தம் முழுக்கணும் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் மூலமாகத்தான். எப்படி அர்ஜுனா என்று சொல்லக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஆதவ அர்ஜுனா பேட்டி தந்து ஆரம்பித்து இருக்கிறாரோ, அவர் ஒரு திமுகவிற்கு எதிராகத்தான் இருப்பார். அவர்கள் மூலமாக வரக்கூடிய அழுத்தங்களைத்தான் மு.க. ஸ்டாலின் சமாளிக்க வேண்டுமே தவிர, அதனால்தான் டிலே ஆகுதுங்க, வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா கார்த்திக் சிதம்பரம் சொல்லிட்டாரு, எங்களுக்கு பதவியில இது வேணும், பங்கு வேணும்னுட்டு பயமுறுத்துறாங்க. இப்ப மு.க. ஸ்டாலின் கொஞ்சம் பலவீனமாகி விட்டாரோ என்ற சந்தேகம் கூட வருகிறது. அவருடைய ஆளுமை என்பதற்கு ஒரு கேள்விக்குறியாகி வருகிறது. காரணம், உதயநிதி எதிர்த்து தான் இன்னைக்கு 4 வருஷம் முன்னாடி துணை முதலமைச்சர் 40 வருஷமா கூட திருமாவளவுக்கு பதவி கிடையாதான் எல்லாம் பேசுறாரு, வாய்க்கு கொண்டபடி பேசுறாங்க. இந்த மாதிரியான அனுபவித்தது காரணம் விஜய் போன்றவர்கள் கட்சியில் ஆரம்பித்ததுனால் அதன் மூலமாக வரக்கூடிய எதிர் பிரச்சாரத்தை சாதகமாக பலன் கொண்டு திமுகவிற்கு கூடிய கூட்டணி கட்சிகள் கண்டிப்பாக மு.க. ஸ்டாலின் மீது அழுத்தத்தை கொடுக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், பாஜக தலைவர்களோடு இதைத்தான் பேசுகிறார்கள். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. Hotstar Specials Goli Soda Rising, now streaming on Disney Plus Hotstar. Hola! Vacation to Vietnam starts from rupees 39,999 only. GT Holidays.